சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் முந்தின நாள் வாங்கலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா சரி, அது அன்ஹெல்த்தியாக இருக்கும், கிரில் சிக்கன் வாங்கிடலாம், அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வீட்டிலே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அடுத்த நாள் நானும் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து பரபரப்பாக சரி இருக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்ட கொடுத்தா ஒரு 2 ஸ்டெப்ஸை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ தான் செய்கிற பார்த்துக்கோ, அவ்வளோதான், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான் மக்களே. சிக்கன் வேறு 1/4 கிலோ தான் வாங்க சொன்னாங்களா. கடையில் வாங்கும் போது அவர் வேறு ஒரு 350 கிராம் கிட்ட போட்டார். சரி 1/2 கிலோ போட்டுருவாப்பா, போட்டுருங்கண்ணா அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ்வளோத்தையும் இதில் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வேறு பெரி பெரி சிக்கன் செய்யணும்டா அப்படின்னு சொன்னாங்களா. சரி அதுலேருந்து எங்கள் அம்மாவை எடுத்து செய்ய சொல்லிட்டேன். என்ன வீடியோ தான் எடுக்கல, ஒரே சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதுக்கடுத்து இந்த ஃப்ரைட் ரைஸ் கலரும் போது அப்போ ஞாபகம் வந்துச்சு, இந்தமாரி சில்லி சாஸும் சோயா சாஸும் ஊற்றவே இல்லையே அப்படின்னு. ஃப்ரிட்ஜில் இருக்குடா, இருடா நான் எடுத்து ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னாங்களா. அப்படி ஒன்று இருந்ததே மறந்துட்டோம். அதுக்கப்புறம் அதை ஊற்றி ஒரு கிண்டி தட்டில் போட்டு அவ்வளோதான் சாப்பிட போயாச்சு. சிக்கன் ரைஸ் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு, என்ன கொஞ்சம் கடை அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் யோசிக்கிறோம், கிரில் சிக்கன் போகிறதுக்கு பட்ஜெட் அதிகம், அதனால தான் ஃப்ரைட் ரைஸுக்கே வந்தோம். ஆனால் வெளியே வாங்குற அளவுக்கு காசு இருந்துச்சு. அதை மறந்துட்டு வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மக்களே.